தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் எனது இனிய மனை வணக்கம். நான் உங்க ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல். இது வரைக்கும் என்னோட சேனல்ல நான் என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணதில்லை. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்றேன். ஆக்சுவலா இந்த சேனல்ல முதல் நோக்கமா நான் வெதர் அப்டேட்ஸ் மட்டும்தான் பண்ணலான்னு அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்த ஒரு சூழ்நிலையில என் சேனல் சும்மா இப்போ இந்த டைம்ல வெதர் அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த நிலையில யாரும் வெதர் பார்க்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஏன்னா மழை காலத்துல மட்டும்தான் என்னோட சேனலை ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ இப்போ நம்ம இந்த சேனலை நம்ம இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எனக்கும் இந்த தமிழ்நாட்டாக இருந்தாலும் சரி, இந்திய நாடு திருநாட்டினுடைய ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய நான் ஒரு பேச்சுரிமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எனக்கு தோணுனதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்றது ஒரு நோக்கமா இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். அதனை தாண்டி பாத்தீங்கன்னா யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடிய ஒரு நோக்கமாகவும் இல்லாம நடக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த வீடியோல கண்டிப்பா முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த விஷயம் இன்னைக்கு நான் பேச வேண்டிய விஷயம் அப்படின்றத நான் எடுத்துட்டு வந்தது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி தொடங்கி தற்பொழுது அது ஒரு தற்குறி வெற்றி கழகம், த்ரிஷா வெற்றி கழகம், இப்படி பல பேர் விமர்சனங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுல ஒரு கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் யாருக்கும் அகைன்ஸ்டாவும் கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே ஆர் எனி அதர் பார்ட்டிஸ் ஆர் டிவிகேவுக்கு நான் ஃபேவர் அப்படின்ற மாதிரியும் கிடையாது. இந்த வீடியோ முழுசா பார்க்கக்கூடியவங்க நான் என்ன சொல்றேன்ற கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து இந்த வீடியோல நான் பேசுறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், சங்கீதா மேடம் பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஒரு டைவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போனுச்சு. தேவைப்பட்டால் அவர் கூட எனக்கு மன அழுத்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை தேவைப்பட்ட நான் போட்டோ கூட நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் அதை நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. தனிப்பட்ட ஒரு மனுஷனோட பர்சனல் லைஃபை கொண்டு நம்ம இத அரசியல்ல நம்ம சேர்க்கணும் அப்படின்றது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுக்கு சான்று கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கே தெரியும், இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரவர்கள் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி அவங்க லைஃப்க்கு மூவ் ஆன் பண்ற மாதிரி சிலர் கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையும் சிலர் கண்ணாப்பின்னான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னுவாங்கல்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதை தாண்டி அரசியலுக்கு ஒரு நபர் வந்திருக்காரு, அது செய்யறாரு செய்யல அப்படின்றத தாண்டி அவருடைய கொள்கைகளோ அவருடைய கோட்பாடுகளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அதுல நம்ம இன்வால்வ் பண்ணி இந்த இதுக்கு ஓட்டு போட போறோம், இப்படி பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்ப இவர் நேத்தோ முந்தினேத்தோ ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷா மேடமா கூப்பிட்டு போனாங்க அப்படின்றத நான் சில கமெண்ட்ஸ்ல போய் படிச்சு பார்த்ததால சொல்றேன். இதுக்குதாங்க நான் இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது, பாருங்க ஊதாரித்தனம் பண்றான், ஊர் மேயிறான், அப்படி இப்படின்னு பல கமெண்ட்ஸ் திட்டுறீங்க. ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆதங்கம். ஒவ்வொருத்தவங்க அதை கமெண்டா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் எப்படி வருது, ஒரு சார்ந்த கமெண்ட் இருக்கா இல்ல பல தரப்பு சார்ந்த கமெண்ட் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வியூவர்ஸா இருக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஐடி விங்ஸ் பல கட்சிக்கு பல பார்ட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வேலை செய்யற கூட்டங்கள் இருக்கும். கண்டிப்பாக ஒருத்தவங்களுடைய பிளாக் மார்க் என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்நோக்கி இருந்து அதை சமூக வலைதளத்துல எடுத்து அதை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அவங்களுடைய பேரை கெடுக்க அப்படின்ற மாதிரியும் சரி, அவர் நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்தாலும் சரி, அது கெட்டது செய்யணும்னு நினைச்சு வந்தாலும் சரி, அப்படின்றத தாண்டி ஒரு ப்ரொஜெக்ஷன் எப்படி போகுது, இந்த ப்ரொஜெக்ஷன் எதனால இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு தனி மனித ஒரு அறிவை சார்ந்து நம்ம அதை யோசிச்சு கொண்டு போகணும் அப்படின்றது நான் என்னுடைய கருத்தா ஃபர்ஸ்ட் இதை முன் வைக்கிறேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஐடிவிங் சார்ந்தவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்றத தாண்டி நிறைய வீடியோஸ் படிக்கக்கூடியதாலும் சரி, பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இங்க பாத்தீங்கன்னா பாமர மக்கள்கிட்ட எல்லா ஏழை எளிய மக்கள்கிட்டையும் இன்னைக்கு செல்லு போயிடுச்சு அப்படின்றத தாண்டி இன்னும் இந்த செல்லை பயன்படுத்தக்கூடிய ஒரு தகுதி இல்லாதவர்கள் கூட இந்த செல்லை வச்சிருக்காங்க அப்படின்ற நிலைமை தான் உண்மை. ஒரு வீடியோஸ்ல தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி அதை பார்க்க வைக்கணுன்றதுக்காக இல்லாத ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஒரு தம்ப்நெயில் கொடுக்காம ஒரு வித்தியாசமான ஒரு தம்ப்நெயில் போடுறதால அதை போய் ப்ரொஜெக்ட் பண்ணி உள்ள போய் டச் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியும் சரி, அதாவது புரிதலே இல்லாத அரசியல் நாலேஜே இல்லாதவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க அப்படின்றத தாண்டி இப்படி பலதரப்பட்ட மக்கள் நிறைய கருத்து முன்வைக்கக்கூடிய ஒரு நிலையில சார் அவர் கூட்டு வரல, அது அவருடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி. ஏன் அதை நான் சங்கீதா
சுத்தி அவங்கதான் அந்த இவங்க அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி நான் இதுதான் உண்மைன்றது, இது 80% 70% தெரிஞ்சு போன ஒரு ஒரு கதை ஆயிடுச்சு அப்படின்றத தாண்டி அதை வந்து அவர் ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறாருன்றது அவர் தனிப்பட்ட விருப்பம்ன்றதை தாண்டி அவர் கூட்டு போன்னு நினைச்சாரு. அது எதன் நோக்கமா, அவங்க போட்டோஸ் வெளியிடுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கூப்பிட்டு போனா பேசு பொருளா ஆகிறதுக்கு, அதாவது பாருங்க சொன்னாங்க இந்த மேடம் தான் அவங்க அப்படின்னு அந்த மேடம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவராவே போயிட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. நாளைக்கு இப்ப அந்த போட்டோஸை ரிலீஸ் பண்ணாலுமே அது ஒரு பெரிய பேஸ் பொருளா ஆக தேவையில்லை, அது ஒரு பெருசா கிடையாது. அரசியல்ல நம்மளை வந்து எந்த அளவுக்கு இன்னும் நம்மளை நெருக்கடி கொடுக்கணும், நம்மளை மன அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்றாங்களோ, இல்ல அவர் தெரியாம அவர் அறியாம சில விஷயங்கள் இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்றது. அவர் எவ்வளவு பெரிய நடிகர், அவர் தெரியாம அறியாம எதுவும் பண்ண போறது கிடையாது. இதை புரிஞ்சுக்காம இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தவங்களை பிளேம் பண்ணிக்கிறது, ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனுக்கு இன்னொருத்தவங்க கமெண்ட் செக்ஷன் கொடுத்து திட்டிக்கிறது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனா இல்லை. இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு இந்திய திருநாட்டுல தமிழ்நாடு என்பது ஒரு கல்வி வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய ஒரு தன்மைன்னு தான் சொல்லலாம். அதை தாண்டி இப்ப இருக்கிற அரசியல் களச்சூழல் எப்படின்றது உங்களுக்கும் தெரியும். கடந்த சில ஆண்டுகளாக எப்படி நடந்துச்சு, அதற்கு அடுத்து வந்த பார்ட்டிஸ் எப்படி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது, சில தவறுகள் சில இழப்புகள் என்பது எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பா அந்த ஒரு சில இழப்புகளை கொண்டு போயிட்டு இதுதான் அப்படின்றது ஒரு காரணத்தை திணிச்சு நம்ம அதை பேச தேவையில்லை, திரிக்க தேவையில்லை. அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசாட்சிக்கும் தெரியும் நமக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு நீட் இருக்கணும், சாப்பிடுறதுக்கான உணவு, உடுத்துறதுக்கான உடை, தங்குறதுக்கான இடம். இதை தாண்டி இந்த பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு தனிநபருக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திங்ஸ் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு நாட்டின் அடிப்படை ஒரு வசதியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கையில இருக்கக்கூடிய ஒரு அதுக்கு கவர்மெண்ட் சில ஒரு திட்டங்களோ இல்ல எதுவோ வழிவகுக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு போய் சேருதா, அதுல அதை சேர்றதுக்கு இன்டர்மீடியட்டா இருக்கக்கூடிய ஆட்கள் அதுக்கு சரியான வேலை செய்கிறாங்களா, கவர்மெண்ட்ஸ் இதுல சில ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டங்களாலும் சரி கொடுக்கறது, இதோ நம்ம கிட்ட ஓப்பனா இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ண போறோம், இது பண்றோம் அப்படின்றது அறிவிச்சிடுறாங்க. ஆனா இது முழுமையா அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா, எத்தனை பேருக்கு அப்படின்றது இதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆராயணும். இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கண்டென்ட்டுக்கும் தேவையில்லாத ஒரு இதுக்கும் நம்ம கொண்டு போய் நம்ம நேரத்தை செலவழிக்கிறதுக்கு, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு நம்ம செலவழிச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில நிறைய பேர் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு வேலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தனியார் துறை மயமாக அப்படின்ற மாதிரி கொண்டு போனது இதுல நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக சரி, இல்ல பொதுவாகவே எந்த ஒரு கவர்மெண்ட் எந்த ஒரு நாட்டுல நடத்தக்கூடிய ஒரு இதா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் செக்டார்னா கவர்மெண்ட் செக்டார் சைட்ல இந்த இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பிரைவேட் செக்ஷனா போனா பிரைவேடைசேஷன் வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு தான் வந்து பாடுபடுவாங்களே தவிர மக்கள் வளர்ச்சிக்கு பிரைவேடைசேஷன் கொண்டு வந்து செய்ய போறது அப்படின்றது இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு டிராபேக்கா ஒரு ரிமார்க்கபிளா இருக்கக்கூடிய ஒரு இதுவா சொல்லி பிளாக் மார்க் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நீங்க சொல்லணும். இதெல்லாம் அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். இப்படி பல இது நிறைய இருக்குங்க. இன்னைக்கு வீடியோல என்னால வந்து இவ்வளவு கொடுக்கக்கூடியதுன்றது இன்னும் நிறைய எண்ணற்ற பல சிந்தனைகளை சார்ந்து விஷயங்கள் என்கிட்ட இருக்குன்றதை தாண்டி எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்றத விட அது கோர்வையா பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்ரோச் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து இந்த வீடியோ இந்த மாதிரி இன்னும் பதிவு கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அதை தாண்டி கண்டிப்பா நான் எந்த பார்ட்டிஸ்க்கும் அகைன்ஸ்டாவும் கிடையாது. நான் வந்து ஒரு ஏத்திஸ்டா அப்படின்னாலும் கேட்டாலும் அப்படின்னு கிடையாது. நான் என்ன நம்புறவன், நான் தான் கடவுளிங்க. நான் உழைக்கணும்னா நான் தான் முயற்சி பண்ணணும், நான் தான் வெற்றி அடையணும் அப்படின்னா அதற்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இந்த இடத்துல நிறைய நம்ம சுத்தி கெட்டதும் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம். அதை அடாப்ட் பண்ணி நம்ம அதை எப்படி கொண்டு போறோம் அப்படின்றது நம்ம கையில இருக்கு. சத்தியமா இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கமாக இல்லை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். பாய்.